வாடா கண்ணு வா, இது ஏன் டைம் வா. ஏய் உன் டைம் ஏன் டைம் எல்லாம் கிடையாது. பேபிக்கு எப்பவுமே நல்ல டைம். அது முடிஞ்சு பல நாளாச்சு. போய் டேபிள் தொடர வெங்காயம் போ. என் பொண்டாட்டி முட்டை ஆம்லெட்டு கேட்டா சரின்னு சொல்லிட்டு எனக்கு தான் முட்டை ஆம்லெட்டு போட தெரியாத. நம்ம 2 முட்டை திருடி போய் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து அவளாவது போட்டுக்கிட்டோன்னு நினச்சேன். நீ தான் காட்டி குத்துட்டியாடா எட்டப்பா. அந்த பதவி வாங்கறதுக்காக என்னை காட்டி கொடுத்தேன். நீ திருடனவன், நீ நல்லவன். நான் உனக்கு சொன்னவன் கெட்டவன். டாய் மனவினைகள் யாருடனோ போய் டேபிள் போய் பாரு போ. மாயவனின் விதி வகைகள். ஏய், இந்த தக்காளி வெள்ளை ஏறா போ. தவால் போட்டு வரத்துக்கு மரியாதை போயிடு. எங்க போனாலும் நான் ராஜாடா. சார் சார் என்ன வேணும்? எனக்கு ஸ்கூலுக்கு ஒரு நாள் லீவ் வேணும், தெரிவியா? அதை நீங்க கலெக்டர் கிட்ட தான் கேட்கணும். எங்க அப்பா கலெக்டர் படிக்க சொன்னாரு, நான் படிக்கல. வடிக்கல மூஞ்சி எனக்கு செகிக்கல. போய் 4 நாள் மொட்டை எடுத்துட்டு வாயா. 4 நாளுக்கு முன்னால போட்ட பரோட்டாலாம் நாங்க விற்கிறது கிடையாது. இன்னைக்கு போட்ட பரோட்டா இருக்குது, வேணும்னா கேளு. அடா குசுக்கு பிறந்த கோழி முட்டை. நான் எனக்கு 4 பொட்டை கேட்டேன். அது விட்டு 4 நாள் முன்னாடி போனேன். பொட்டாலாம் சொல்லி நீங்க போய் எனக்கு 4 பொட்டை எடுத்துட்டு வாயா. தெளிவா சொல்ற, தேர மூஞ்சிய. ஏப்பா வாங்க வாங்க, இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்தால நல்லா ஆசை தீர சாப்பிடுங்க. அதனால தான் கடைக்குள்ள லீவ் விட்டு உங்களை கூட்டிட்டு வந்துக்கிறேன். இதே மாதிரி தான்டா போன வாட்டி பிறந்தாளுக்கும் சொன்னிச்சு. ஆனா ஒண்ணுமே வாங்கி தரல. இந்த வாட்டி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சீக்கிரம் கொண்டாந்து பொண்ணு போயிடுச்சு. யோ, போன வாட்டினா வாங்கி தரேன்னு சொல்லிச்சு. இந்த வாட்டி வாங்கி தரதோ இல்லையோ, நம்ம நல்லா சாப்பிட்டு அது தலையில் எழுதிடணும். தம்பி இந்தாப்பா இலை. இது எனக்கு தெரியும். யார் தண்ணி தெளிப்பா? நான் தெளிக்கிறேன். யார் அவன் வேலைக்கு செஞ்சு இலையில தண்ணி தெளி சொன்னா என் தலையில தண்ணி தெளிக்கல. போய் பொட்டை எடுத்துட்டு வாயா. வரான் பாரு அவன் பங்காளிய. ஓம் மங்காளியா? அவர் வந்து யாரு? மாஸ்டர், நான் ஓனர். நவரியா கல்லா போட்டிட்டு போனோம். அதே கல்லாப்பட்டிக்கு போவாத, டேபிள் கிட்ட போ. நல்லா சுத்தமா தோடி கிளம்பு. வந்துட்டாரு மாஸ்டர். என்ன சொல்றான்? என்ன சொல்றாரு? ஓனர் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. நீ போய் டேபிள் தொடர வேணா. என்னடா நான் ஒரு வாட்டி சொல்லணுமா? போடா இலையெல்லாம் ஏறா. போடா இலையெல்லாம் ஏறா. காலம் காலம் சொல்ல வேண்டும். யாரோ யாரோ அறிவாரோ. வழிபோக துணையாய் அன்பே வாராயோ. பரோட்டா பஞ்சு மறுக்கும். அப்ப பஞ்சு நான் பொட்டை மாதிரி இருக்குமா? யாயே எடக்கு மடக்கா பேசுறீங்க? பொட்டை சாண எடுத்துட்டு வாயா. யோ என்னையா ரெட கோழியை பிடிச்சி நல்லா நசுக்கி அரைச்சி ஊற்றிட்டீங்களா? செம்மையா இருக்கு. வெள்ளை பூசணிக்காய் போட்டு வச்ச சாம்பாருக்கும் சால்னாக்கும் வித்தியாசம் தெரியல. இது வந்து நம்மள கலாய்க்குது. சாம்பாரா? இதெல்லாம் தெரிஞ்ச வீட்டுல சேர்க்கவே மாட்டாங்க. போய் சிக்கன் கிரேவி எடுத்துட்டு வா. 4 பரோட்டா கேட்டு 4 கிலோ கறி துண்டு போடுங்க. இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிறாரு இந்த ஓனர். ஆஹா கட்டையா? ஏ கட்டை, என்னம்மா கண்ணு சவிக்கம்மா. மாஸ்டரா இருந்த என்ன சப்ளையரா மாத்தனானே, அதை நீ கேட்டியா? ஓனரா இருந்த என்ன டேபிள் தொலைக்கிறானோ ஆக்குனானே, அதை நீ பார்த்தையா? உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குறா பேபி. டேய் போடா, உன்ன மாதிரி 1000 பேரை பாத்துக்கிறேன். வாங்க வாங்க, ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நாங்கள் மட்டும் என்ன காட்டு கொட்டோம் நான் சொன்னோம். ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். தம்பி இங்க வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதே நான் சின்ன பையனு. எல்லாம் பித்த நேர மத்தவங்கெல்லாம் என்ன வயசானவன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றானுங்க. நீ பித்த நிறையா அடுத்த தீபாவளிக்கே தாங்குவியா தாங்க மாட்டியான்னு தெரியல. இதுல பித்த நேரம் வேற சொல்ற. செத்த நேரம் எங்க ஓனர் சொல்றதை எத்தனுவா. நான் தான் ஓனரு, நான் தான் ஓனரு. டேய் உன் ஓனர் பதவி போய் ரொம்ப நாளாச்சு. இப்போ நீ டேபிள் தொடைக்கிறவன். மிச்சம் மீதி இருந்தா துண்டு படி. ஆமா இல்ல? ஆமா இல்ல இல்ல கிளம்பு. அந்த டேபிள் போய் தொடிக்கிறேன். தொடி யோ அவன் கிடக்குறான். பிரியாணி இருக்காயா? பிரியாணியா மேடம்? பிரியாணியா இருக்கு மேடம். யோ ஆட்டு தலைக்கறிக்குதா, லிவர் இருக்குதா, போட்டிக்குதா, மூளை இருக்கா? மேடம் மூளை இல்லாம சப்ளை பண்ணிக்கிறேன்.
ஐயோ உன் மூளையே கேட்கல, ஆட்டு மூளைக்குதான்னு கேட்டேன். ஏம்மா என்ன இப்படி கேட்டா? நம்ம கடையில ஆட்டு தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கு. தோலை தவிர தோல் கூட வேணுமா? வாய்கிட்ட இருக்குது, போய் வாங்கிட்டு தரேன். அதெல்லாம் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறோம். எது கம்மி ரேட்ல கொண்டாந்து வை, நான் போய் கை கழுவின்னு வரேன். சின்ன வெங்காயம், நீ ஒன்றும் கவலைப்படாத. அவங்க தான் கை கழுவ போயிட்டாங்கல்ல. யோ கோயா, எனக்கு ஒரு 10 பரோட்டா, இவனுக்கு ஒரு 10 பரோட்டா, உனக்கு ஒரு 4 பரோட்டா, ஓகேவா? எத்தனை வாயா? எப்படி இருக்குது பேர் தெம்முன்னு இருந்துங்க. இங்கே வரீங்க கடைக்கு, இது இருக்குதா அது இருக்குதா எல்லாத்தையும் கேட்குறீங்க. 30 ஐட்டத்தை மூச்சு பிடிச்சி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சாப்பிட்றது 3 ஐட்டம் தான். ஏன் முதல்ல அந்த 3 ஐட்டம் கொடுத்து சாப்பிட்டு போக வேண்டியது தானே? பரோட்டா தம்பி, நீங்களே ஊற்றி சாப்பிடுங்க. உங்களுக்கு ஊற்றுற அளவுக்கு என் பதவி ஒன்றும் அந்த அளவுக்கு குறைஞ்சி போல. என் மனசில் என்னைக்கா இருந்தாலும் நான் மாஸ்டர். டேய், நீ எதுனா கேட்டியா? நான் என்னத்த கேட்டேன்? நான் எதுவுமே கேட்கலையே. அப்பயே இந்த பைத்தியம் புலம்பிக்கு போகுது. எனக்கும் உண்மையா புரியல. சால்னா வந்துச்சு, ஊற்றி சாப்பிடு. நாலு பரோட்டாவை சாப்பிட்றேன். இப்போ பாடுறா. நல்லா சாப்பிட்றானுங்களே. ஆமாம், கை கவு போனது எங்கே ஆளை காணோம்? யார் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன வந்தது? நமக்கு தேவை ஹோட்டலில் பரோட்டா காலி ஆகணும். சிக்கன் ஃப்ரை. அதுக்கேண்டா நீ சிலுக்கு மாதிரி பேசுற? எத்தாரா இந்தா தம்பி. என்னப்பா உங்களுக்கு சிக்கன் வேணுமா? எங்களுக்கு சிக்கன்லாம் வேணாம், பரோட்டா. யோ, நான் வாயை பார்த்துக்கிறேன். போயிட்டு இவனுக்கு பாஞ்சி எனக்கு பாஞ்சி எடுத்துட்டு வா. பாஞ்சா தாத்தா எனக்கு ஒரு 5 எடுத்து வா. இருக்கிறதே சாப்பிடல, இதுக்கார 5 பரோட்டா வேணுமா? எப்படின்னா சாப்பிட்டுமாங்க, நானா காசு கொடுக்க போறேன். தாப்பா உனக்கு 5 பரோட்டா வச்சேன். இந்தா உனக்கு ஒரு 5 பரோட்டா. சரியே, போய் பில்லு எடுத்துட்டு வா. அதுக்கு முன்னாடியே சால்னா எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போ. ஏய், நீங்க சாப்பிட்றத விட சால்னா அதிகமா குடிக்கிறீங்களாடா? தம்பி, என்ன அங்கேயும் இங்கேயும் நடந்துங்கிற? இலைய ஃபர்ஸ்ட். இலை வெறிய இலையா இருந்தா எங்களுக்கு பிடிக்காது. இந்த இடத்துக்கே சொந்தக்காரனான்னு ஆகலான்னு பார்த்தேன். என்னை இலை எடுக்க விட்டீங்களாடா? நான் தான் ஓனரா இருக்கணும் தெரியுமா? கையெல்லாம் கழுவியாச்சே. எப்ப என்ன சாப்பாடு வேணா கம்மி ரேட்லயே சொல்லுங்க. அதுவா? பரோட்டா பில்லு 2500 ரூபாய் ஆச்சு. அது ஏன் எங்ககிட்ட சொல்றீங்க? எங்க ஓனர் கிட்ட சொல்லுங்க. அம்மா 2500 ரூபாய் ஆச்சு உனக்கு சாப்பிட்டது. சாப்பிட்டதா? ஐயோ, இப்பதான் கை கழுவி வர சாப்பிடுவே. நீ கை கழுவின்னு வரத்துக்குள்ளேயும் இந்த பரோட்டாவில் ஒரு கலவரமே பண்ணி முடிச்சாங்க. 2500 ரூபாய் கொடு. ஓ அப்படியா? எப்பா கை கழுவுறதுக்கு என்ன காசு தரணுமா? அதெல்லாம் பெரியதாம்மா. வேணா இன்னொரு வாட்டி கூட கை கழுவிக்கோ. சரி. அப்ப சாப்பிட்டு பில்லு வாங்க கொடுத்துட்டு வாங்கடா. இந்த பொண்ணாளுக்கு ஏமாத்திட்டா. ஐயா, எங்க பாத்து எங்க வரவு பொறுக்கிறது இருக்கு? ஏய், என்ன உக்காந்துக்கிறீங்க? போய் வேலையை பாருங்க போங்க. சாப்பிடும் போது எப்படி மிரட்டினீங்க அண்ணா? நான் சொன்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்துருவேன். ஐயோ, இது எல்லாருக்கும் மேல இருக்குது. அதுவும் கணக்கும் உங்க கணக்கும் ஒண்ணுடா. எழுந்து போங்கடா. போட